கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியை பார்க்க கேட்கும்படியாய் வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் கொடுக்குற ஒரு வார்த்தை 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. இன்னைக்கு அருமையானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் வரும். நம்ம நினச்ச மாதிரி குடும்ப காரியம் நடக்கலை, நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காதபடி இருக்கும் பொழுது, விரும்பாத ஒரு சூழ்நிலைகள், நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலை சந்திக்கும் பொழுது, சில சத்துருக்கள் மூலமாய் ஒரு போராட்டம் வரும் பொழுது, எதிர்ப்பு வரும் பொழுது, நமக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம், சோர்வு வருவது உண்டு. விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோர்வு வருவது உண்டு. ஏன் இந்த காரியம் இப்படி நடந்தது அப்படின்னு சில வேளை கேள்வி கேட்போம். சில வேளை நமக்கு விரோதமாக எழுந்திருக்க சத்துருக்களுக்கு கூட நம்ம பயப்படுவது உண்டு. நம்ம மாத்திரம் இல்லை, எலியா தீர்க்கதரிசியை கூட நம்ம பார்க்குறோம். வல்லமுள்ள ஒரு தீர்க்கதரிசி, வல்லமுள்ள ஒரு ஊழியக்கார், ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். எலியா தீர்க்கதரிசி எவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செய்தாங்க. கர்த்தர் தான் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் எலியாவை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால எலியாவை நிரப்பி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஜனங்களை அறிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாய் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் எலியாவை ஒரு வல்லமுள்ள தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். அந்த தீர்க்கதரிசியும் பாருங்க, ஒரு சோர்வு வந்தது. எதனால் இந்த சோர்வு வந்துச்சு? எசபேலுக்கு பயந்து, எனக்கு போதும் ஊழியம் வேண்டாம் அப்படி சொல்ல பயந்து போய் சோர்ந்து போய் அங்கே இருக்க சூரச் செடிக்கு அடியிலவே படுத்து கொண்டார் என்று ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அந்த வல்லமுள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? போதும் ஆண்டவரே, எனக்கு ஊழியம் போதும், என்ன நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டார். பாருங்க, ஆனாலும் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாங்களோ அவங்கள கர்த்தர் மறக்கிற தேவனே அல்ல. ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உங்களை என் உள்ள கைகளை வரைந்து வைத்திருக்கிறேன், நீங்கள் என்னால் மறக்கப்படுதுன்னு சொன்ன கர்த்தர் இன்னைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்க, இந்த செய்தியை கேட்குற உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாங்க? நான் உங்களை என் உள்ள கைகளை வரைந்து வைத்திருக்கிறேன், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. மனுஷர்கள் மறந்து போகலாம், ஆனால் இன்னைக்கு உங்களை என்னையும் மறவாத கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் உங்களை என் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். நம்ம சோர்ந்து போய் இருக்கும் போது, துக்கப்படுற நேரம், வேதனைப்படுற நேரம், ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறான், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். எலியாவை கர்த்தர் மறக்கலை. எங்கே போய் படுத்துக்கிட்டாரு? சூரச் செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, எனக்கு இந்த ஊழியம் போதும் மாத்திரமா சொன்னார். என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டு, இந்த வாழ்க்கையே போதும். வல்லமுள்ள தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை. இன்னைக்கு அருமையாள, ஒருவேளை இந்த நிலைமையில இவ்வளோ நாள் ஊழியம் செய்த என் குடும்பத்தான் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மையை நான் பார்க்க முடியலை, ஊழியம் செய்த என்ன பிரயோஜனம்? எங்கள் வீட்டார் என்னை அற்பமாக எண்ணுறாங்க. நீ ஊழியத்துக்கு போகிற, உன் வீட்டில் உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படலையே, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலையே. மற்றவங்க மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தாரே சொல்கிறாங்க, என் உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க, நீ முதல்ல ஊழியத்துக்கு போகிற நிப்பாட்டு, போதும், ஊழியம் செய்தது போதும், நீ ஜெபித்தது போதும் என்று சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலே தடையை பார்த்து, போராட்டத்துக்கு மத்தியிலே, நிந்தனைக்கு மத்தியிலே, எதிர்ப்புக்கு மத்தியிலே சோர்ந்து போய் மற்றவங்க பரியாசம் பண்ணுறவங்களை பார்க்கக்கூட பயந்து வெக்கப்பட்டு போன நிலைமையில் இன்றைக்கி ஊழியம் செய்ய வேண்டாமான்ற கேள்விக்குறியோடு கூட, ஒருவேளை எலியாவை போல இன்றைக்கி சோர்ந்து போய் வீட்டை விட்டு வெளியே போக முடியலையேன்ற நிலைமையில் சோர்ந்து போய் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. ஊழியம் செய்ய வேண்டாமா? ஆலயத்துக்கு கூட போக முடியலையே, மற்றவங்களே என்னை பார்த்து கேட்குறாங்களே, என்னக்கா இவ்வளோ தூரம் ஊழியம் செஞ்சீங்க, உங்கள் மூலமாக இவ்வளோ அற்புதம் நடந்ததே, உங்கள் வீட்டில் கர்த்தர் நான் அற்புதம் செய்யலேன்னு கேட்குறாங்களா? எப்படிப்பா நான் ஊழியம் செய்து ஆலயத்துக்கு போகவே வைக்கப்படுகிறேன். இன்றைக்கி சில சகோதரிகள் சொல்லுவாங்க, ஆலய ஆராதனை துவங்கின பிறகு தான் உள்ள நுழைவேன், முதல் பல்லுக்கே போய் முன்னாடி உட்காந்துருவேன், ஆலய ஆராதனை முடிஞ்சு ஆமன்னு சொல்கிறேன், யார் கண்ணிலையும் படாமல் மடமடன் வேகமாக வந்துடுவேன். ஏன்னா
இங்கே வீட்டு சூழ்நிலையை பார்த்து மற்றவங்களாம் பரியாசம் பண்ணுறாங்க. ஏன் உங்கள் வீட்டில் தானே இப்படி பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதனால் என்னால் இப்போ ஊழியத்துக்கு போக முடியலை, ஊழியம் செய்ய முடியாதுன்னு நான் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு கர்த்தர் என்னைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி மற்ற பரியாசம் பண்ண நிந்தி நான் பண்ணுறவங்கள பார்த்து பயந்து போய் சோர்ந்து போய் இந்த நாளிலும் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், ஊழியம் செய்யவா வேண்டாமான்ற கேள்விக்குறியோடு ஒருவேளை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, எலியாவை கர்த்தர் மறக்கவே இல்லை. எலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன். அந்த கர்த்தர் எலியாவை மறக்கவே இல்லை. எலியாவுக்கு உடனே என்ன செய்கிறாங்க, மறவாத தேவன் ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறாங்க. அந்த தேவதூதனை வந்து பாருங்க, அப்பத்தையும் பாத்திரத்தை தண்ணீரையும் கொண்டு வந்து வைத்து எலியாவை எழுப்புறாரு. எழும்பிரு, எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன் கூட இருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையின்படி நீ எழும்பப்பா, உங்கள்கிட்ட கர்த்தர் இருக்கிறார், உன்னை கர்த்தர் மறக்கலை, என்னை அதுக்காகவே அனுப்பியிருக்கா. தேவதூதனை எழுப்புறார். எழுப்பி அப்பத்தையும் தண்ணீர் சாப்பிட்டு தண்ணீரை குடிக்கும்படியாய் சொல்லுகிறார். உடனே பாருங்க, எலியா எழும்பினாரு, சாப்பிட்டாரு, தண்ணியை குடிச்சா திரும்பவும் சோர்வு படுத்து கொண்டார். இன்றைக்கும் கூட ஒருவேளை ஆண்டவர் மறந்து போனாரோ, என் குடும்ப நிலைமையில எப்படி போய் ஊழியம் செய்கிறது சோர்ந்து போய் இருக்கலாம். எல்லார் வாழ்க்கையிலும் வரும், எவ்வளோ ஊழியம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைமை வரும். சோர்வுகள் வரும், அசதிகள் வரும், பல நிந்தனைகள் வரும், பல பரியாசங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் எலியாவின் தேவன் இன்னைக்கும் உங்களை பார்த்து சொன்னால் உங்களை மறக்கவே இல்லை. நான் உங்களுக்காக வைத்திருக்க தேவ தூதர் உங்களுக்காக பணிவிடை செய்வேன். நம்ம எல்லாருக்கும் பணிவிடை ஆவிகளாகிய தேவ தூதரை கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. நம்ம பலப்படுத்த முடியாது, நம்ம உற்சாகப்படுத்த முடியாது, நம்ம ஆற்றி தேற்ற முடியாது, நம்ம நடத்தி காரியத்தை நாம் செயல்படுத்த முடியாது. அவர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, எலியாவுக்கு அப்படித்தான் அனுப்பினாங்க. திரும்பவும் படுத்து கொண்டார். இன்னைக்கும் அதே போல சரி ஆண்டவர் செய்வான்னு விசுவாசத்தோடு எழும்பினேன், ஆண்டோட ஊழியத்தை செய்வோம், ஆண்டோடைய காரியமாய் குடும்பத்தின் காரியம் பார்க்கவும் எழும்பினேன். ஆனால் முன்பு இருந்ததை விட இப்போ பெரிய தடை வந்துருச்சு. எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். நானும் அப்படி எவ்வளோ கடந்து வந்திருக்கிறேன். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, அக்கா சரி பரவாயில்ல ஆண்டவர் நடத்துவாருன்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி ஊழியத்திற்காக போனேன். கொஞ்சம் ஊழியம் செஞ்சேன். முன்பு இருந்த பிரச்சனையை விட இப்போ பிரச்சனை அதிகமாயிற்று, நிந்தனை அதிகமாயிற்று, பரியாசம் அதிகமாயிற்று, பாடு உபத்திரம் அதிகமாயிற்று. இப்போ என்னால் வெளியில் போகவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். என்ன செய்யனே தெரியலை. இப்போ திரும்ப மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போகல, ஊழியத்துக்கு போகலை, ஆலயத்துக்கு போகிற தயக்கம், என் காரியத்தை வீட்டு காரியத்தை போய் பார்க்க முடியலை, வெளியில் தலை காட்ட முடியலை. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எலியாவின் தேவன் நம்ம எழும்ப பண்ணுகிற கர்த்தர். நான் உங்களை எழுப்புவேன், எழும்பு எழும்பு, இந்த தூசை உதறி விட்டு எழும்பு என்று சொன்ன கர்த்தர், என் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்ன கர்த்தர் நம்மை தம்முடைய வல்லமையால் நிரப்பி அவருடைய சித்தம், அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி மகளை செய்வார். இந்த நாளிலும் பாருங்க, அந்த கர்த்தர் திரும்பவும் பார்க்குறாங்க, தேவதூதனை அனுப்புகிறார். திரும்பவும் தேவதூதன் கொண்டு வராது, எழுப்புறார், சொல்லுகிறார் தேவதன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எழும்பு, இதை புசித்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன உடனே பாருங்க, தேவ போஜனத்தினாலே தேவ பலத்தினால எலியா எழும்பினாள். சாப்பிட்டா, தண்ணியை குடித்தா, ஆண்டுடைய சம்மதம் 40 நாட்கள் ஓரை மட்டும் நடந்தே சென்ற அந்த தேவ பலத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. தேவனுடைய சித்தம் திட்டம் நிறைவேற்றப்படும்படியால், தேவனுடைய காரியத்தை தொடர்ந்து செய்யும்படியால் அந்த சோர்வுகளையும் பயங்களையும் கர்த்தர் மாற்றி ஒரு தேவதூதனுக்கு கட்டளை கொடுத்து தேவ பலத்தினால தேவ போஜனத்தினால கர்த்தர் பலப்படுத்தி நடக்க வைத்தார். அந்த கர்த்தர் தான் இன்னைக்கு பேசி கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சோர்வா, சத்துருக்களை நிந்தனை பரியாசம் எதிர்ப்பை பார்த்து பயமா, ஆண்டவர் சொல்கிறாங்க, இல்லை, உங்களுக்காக நான் வைத்த தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகள் உங்களுக்காக ஒத்தாசையாக நிற்பாங்க, உங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. நீங்கள் எழும்பு, இந்த உலகத்தின் பாடுகளை தூசி என்று உதறிவிட்டு எழும்பு, என் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டே இருக்கிறார். சோர்வை விட்டு எழும்பும்படியாய், பயத்தை விட்டு எழும்பும்படியாய், முடங்கி கிடக்கிற நம்ம கர்த்தர் எழும்பும்படியாய், எழும்பி கர்த்தருடைய காரியத்தை, வீட்டு காரியத்தை, பிள்ளைடைய காரியத்தை பார்க்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய வார்த்தையினால கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறாங்க, பலப்படுத்துகிறாங்க. நமக்காய் வைத்திருக்க தேவ தூதர்கள் நமக்காக பணிவிடை ஆவிகளாய் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுவாங்க. அதனால் சோர்ந்து போகாதபடி ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோட வல்லமையினால்
எழும்புவோம். ஆண்டுடைய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய், வீட்டின் காரியம் செய்யும்படியான பலத்தை கர்த்தர் கொடுக்குறார். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற இந்த நிலைமை நான் மறக்கலை, நான் உங்களை மறக்கலை. அழைத்த கர்த்தர் மாறாதவர், அழைப்பு மாறாதது. அந்த கர்த்தர் அழைத்தவர் முற்றுமுடிய வழியடைத்து செல்கிற கர்த்தர், எழும்ப செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த சோறுக்கு மத்தியிலும் நீ சத்துருக்கள் நிந்தனையை பார்த்து பயந்து போயிருக்க இந்த நாளுமே நான் உன் கூடவே இருக்கிறேன். அந்த நிச்சயத்துக்குள்ளாய் வருவோம். இந்த சோறுக்கு மத்தியில் எப்படி ஊழியம் செய்கிறது, எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது, இந்த நிலைமையில் இருக்கா கர்த்தர் சொன்னா உன் கூடவே இருக்கிறேன். அந்த வார்த்தையை நம்புவோம். ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. இந்த சோர்வை மாற்றுவாங்க, இந்த தடையை மாற்றுவாங்க. சத்துருக்கள் என்னை நிந்திக்கிற சத்துருக்களை கண்டு பயந்து போயிருக்கிறேனே, இந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவாங்க, என்னை பலப்படுத்துவாங்க. அந்த கண்கள் ஆச்சரியப்படுவாங்க, கர்த்தரை சாட்சியாக நிறுத்துவாங்க. அந்த கர்த்தரை கூட இருக்கிறாங்கன்னு நிச்சயத்தோடு கூட அர்ப்பணிக்கும் பொழுது எலியாவின் தேவன், எலியாவை தேவ பர்வதம் மட்டும் நடக்க செய்த கர்த்தர் இதுவரை செய்த ஊழியம் அல்ல, இனிதான் இன்னும் மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் தேவ பலத்தினால நிரப்புவாங்க. கர்த்தர் நான் கூட இருக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலன் தன் பலன் பூர்ணமாய் விளங்கும். கர்த்தர் பலப்படுத்துகிற கர்த்தராய், நம்ம வல்லமையாக நிரப்புற கர்த்தராய், நம்ம கூட இருந்து ஊழியத்தின் பாதையில் நம்மை அவர் கரத்திலிருந்து பயன்படுத்தும்படியாய், அவர் தம்முடைய வல்லமை நம்ம மூலம் வெளிப்படுத்தும்படியாய், நம்மை முற்றுமுடிய வழிநடத்தி செல்லும்படியாய் கர்த்தர் மறுபடியும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாங்க, நான் முற்றுமுடிய வழிநடத்தி செல்லும், அவங்க கூடவே இருக்கிறேன், எழும்பிரு. இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? ஊழியம் செய்ய முடியல, சோர்ந்து போய் பயந்து போய் துக்கத்தோடு வருத்தத்தோடு பல கேள்விக்குறியோடு கூட இந்த நாளில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து திட்டமும் தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ எழும்பிரு, காரியத்தை நடப்பி, நான் கூடவே இருக்கிறேன். பிள்ளையுடைய காரியமாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியம் தடைக்கு மேலே தடையாக இருக்கு. எவ்வளவோ செபித்துட்டேனே, எவ்வளவோ ஆண்டு சமுத்திரம் உபாசிக்கிறேனே, கண்ணீர் வடிக்கிறேனே, இந்த தடை மாறலை, இன்னொரு ஆசீர்வாதம் வழி திறக்கலை, இந்த கடன் பிரச்சனை மாறலை, ஆசீர்வாதம் வழி இல்லை, வீடு கட்டணும்னு பார்க்குறேன், நிலம் வாங்கணும்னு பார்க்குறேன், எல்லாம் தடை. வீடு விற்க, நிலம் விற்க, காரியங்களை தடைக்கு மேலே தடை. எப்படி நான் காரியத்தை செய்வது? எங்கே போனாலும் தடை தான், தடைக்கு மேலே தடை தான் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நாள் இந்த செய்தியை கேட்கலாம். இந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறாங்க, எழும்பி காரியத்தை நடப்பி, நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த தடைக்கு மத்தியிலும் தடைகளுக்கு மத்தியில் வழிகளை திறக்கிற கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. தடைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாங்க. எரிகோ கோட்டையை தகர்த்து போட்ட கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்காங்க. யோர்தானை பின்னடை செய்த கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டே இருக்கிறாங்க. இந்த நாளில் தடைக்கு மேலே தடையை பார்க்குறேனே, சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, இல்லை, தடையை மாற்றுகிற கர்த்தர், தடைகளுக்கு மத்தியில் ஒரு வழியை திறக்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்க. நீ எழும்பிரு. ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நம்பி தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தையும் காரியங்களை நிறைவேற்றும் பொழுது, ஆண்டவர் கூட இருக்காண்டு நிச்சயத்தோடு முன்னேறி செல்லும் பொழுது ஆண்டவர் காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படும். இன்றைக்கும் கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு செல்லும் பொழுது பல தடைகள் வரும். வேனே சில கிராமங்களுக்கு உள்ள நுழைய விட மாட்டாங்க, அப்படி தடை வரும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஊழியம் உங்களுடைய ஆண்டவர், நீங்கள் தான் எப்போ சொன்னீங்க, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக உங்கள் சமூகம் கடந்து போகட்டும், எங்களுக்கு முன்பாக எங்களுக்காக வைத்துக்க தேவ தூதர்கள் கடந்து போகட்டும், நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் தானே இந்த கிராமத்தை காட்டினீங்க, நீங்கள் தானே எனக்கு புறப்பட்டு எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஜெபித்து தடைகளுக்கு மத்தியில், ஏன்னா கிராமங்களுக்கு ஊழியம் செய்கிற லேசான காரியமாக இல்லை, எவ்வளவோ தடைகளை சந்தித்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே வழிகளை தந்த ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவோ சாட்சி சொல்லலாம். யாரோ ஒரு சகோதரி வருவாங்க, ஒரு நாளை மறக்கவே முடியாது. அந்த கிராம எல்லைக்குள்ளே போக முடியாதபடி, அன்னைக்கு தான் அந்த கிராமத்தை பற்றி பேரை கேள்விப்பட்டு முதலாவது ஆட்டோ சொன்ன வண்ணமாக புறப்பட்டு போக முடியாதபடி தடை. அங்கே இருக்கிற ஜனங்கள் இங்கே வேனை உள்ளே விடவே இல்லை. அந்த நேரம் பார்த்து பாருங்க, ஒரு சகோதரி ஆற்றுல குளிச்சுட்டு அவங்க ஈர சேலையை சுற்றி கட்டிட்டு அவங்க சைடில் பக்கெட்டில் அவங்க ஆற்றுல துவைச்ச துணியெல்லாம் வச்சுட்டு வாரவங்க வேனில் முன்னாடி கர்த்தருடைய வசனத்தை பார்த்த உடனே இவங்க கிறிஸ்தவங்களையும் சொல்லிட்டு எங்களை தடை பண்ணிட்டு இருக்க ஆட்கள்கிட்ட வந்து, ஐயா என்ன பண்ணுறீங்க, இவங்க எங்களுக்கு வேண்டியவங்க, எங்களுக்கு சொந்தக்காரவங்க, நான் அவங்கள முன்ன பின்ன பார்த்ததில்லை, அந்த அம்மா யாருன்னு தெரியாது. அவங்க சொன்ன உடனே எங்களுக்குள்ள சரி, ஆண்டவர் அனுப்பின தேவதூதன். உடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, இதுதான் நான் அனுப்பின தேவதூதன். பாருங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஐயா, எங்கள் சொந்தக்காரவங்க. அவ்வளோதான். அப்படியே எவ்வளோ எதிர்ப்பு தான் அந்த ஆட்கள், ஊர் ஆட்கள் அப்படியே வெளியே தள்ளி போயிட்டாங்க. இந்த அம்மா வந்தோடனே நான் தான் வேன்குள்ளே இருந்து எழும்பி வாசல் பக்கத்தில், ஏம்மா நீங்கள் வாங்க, நான் என் கூட வாங்க, என் பின்னாடியே வந்துடுங்க. நாங்கள் மடமடே எல்லா சகோதரியும் என் கூட வாங்கினேன். நேராக அவங்க பின்னாடி, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது,
அவங்கள அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன், அவங்க பேர் தெரியாது. அவங்க பின்னாடியே போனேன். அவங்க வீட்டு உள்ளே வாங்க அப்படி எங்கள் எல்லாரையும் ஒரு 10-11 பேர் எல்லோரும் உள்ளே விட்டு கதை அடைச்சிட்டாங்க. உடனே அப்போ அந்த அம்மாவை ஈரத்துணியோடு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை கையை பிடிச்சிட்டு எனக்கு அந்த நேரம் சந்தோஷத்தில் கண்ணீரோடு கூட தேவனே உங்களுக்கு சோத்திரம். ஏம்மா நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டேன். ஏம்மா நான் கிறிஸ்தவ இல்லை, கிறிஸ்தவ படித்ததுனால இயேசு எனக்கு தெரியும். நீங்கள் வந்த வேனில் இருக்க வார்த்தையை பார்த்தேன், ஆண்டோடைய வார்த்தையை பார்த்தேன். ஆயினால தான் ஏதோ ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணாங்க. கர்த்தர் தான் என்னை தைரியப்படுத்தினாங்க. கர்த்தர் தான் உங்கள் முன்னாடி என்னை கொண்டு வந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், நீங்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவதூதன். உண்மைக்குமே இந்த ஊரில் யாரையுமே தெரியாது. இல்லைம்மா கவலைப்படாங்க, உட்காருங்க. நாங்கள் முதல்ல எல்லாரும் உட்காருங்க, கிராம பழக்கம் பாருங்க, உட்காருங்க, மற்ற அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு பக்கெட் கொண்டு வச்சாங்க. மட்டை அடுப்பு விற அடுப்பை பற்ற வச்சாங்க. பால் பின்னாடி மாடெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த பாலை காசி வச்சுருக்காங்க. அந்த பாலை திரும்ப சூடு பண்ணாங்க. சீனியை போட்டு கலைக்கு மட முதல் இதெல்லாம் குடிங்க, அப்புறம் மொத்தம்லாம் பேசலான்ட்டாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக வைத்துக்கிற பணிவுடைய ஆவிகளை எப்படி அனுப்புகிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்காக வைத்துக்கிற பணிவுடைய ஆவிகளை கர்த்தர் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எப்படி அனுப்பணுமோ கர்த்தர் ஏற்றவளே தேவதூதனை போல கர்த்தர் அனுப்புவாங்க. அவங்க பணிவுடைய ஆவிகளை நம்ம கடந்து வருவாங்க. நமக்கான பணிவுடைகளை கர்த்தர் செய்ய முடியாது, கர்த்தர் அனுப்புவாங்க. இன்றைக்கும் பாருங்கள், அந்த கிராமத்தில் கர்த்தர் தேவதூதனை போல அனுப்புனாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த ஊழியம் இன்னைக்கு அந்த கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்டி சபை நடக்கும்படியாய், ஆண்டவர் அறியாத கிராமத்தில் திரள் மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் வழிகளை திறந்தார். இது யார் செய்தா? கர்த்தர் தான் செய்தார். எழும்பீரு, தடையை பார்த்து சோர்ந்து போகாதே, பின்னிட்டு திரும்பிடாதே, ஊழியத்தை நிறுத்திடாதே, காரியத்தை நடப்பேன். அவன் கூடவே இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை, நான் கூடவே இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உங்க கூடவே இருக்கிறேன். எழும்பீர், நான் காரியத்தை செயல்படுத்துவேன். அந்த கர்த்தருடைய கரத்தில் இன்னைக்கு சோறுக்கு மத்தியில், தடைக்கு மத்தியில், பிரச்சனைக்கு மத்தியில் கர்த்தருடைய சமுத்திர கர்த்தருக்காய் எழும்புவோம். ஒரே நிச்சயம், கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே நீங்கள் வழிநடத்தி செல்வீங்க, நீங்கள் முற்றுமுடிய வழிநடத்துவீங்க. அந்த அர்ப்பணிப்போடு கூட செயல்படும் பொழுது கர்த்தர் நம்ம எழும்ப செய்வாங்க, காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமுதிரம் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இன்றைக்கி கர்த்தர் கொடுத்தீங்க அல்லவா, எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன் கூடவே இருக்கேன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் சோர்ந்து போயிருக்கிற, பயந்து போயிருக்கிற, கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆவியானவர் இங்கே கூட இருக்க எங்கள் நிச்சயத்தை கர்த்தர் இன்னும் கொடுத்துருங்க ராஜா. நீங்கள் கூட வந்து செயலாற்றுவீங்க, இந்த நிச்சயத்தை தாருங்க ராஜா. அப்படியாய் கர்த்தாவை நீங்கள் கூட இருக்கிற இந்த விசுவாசன் ஒவ்வொரு இந்த வேளையில் பலப்படுவார்களாக. கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க, கர்த்தர் முற்றுமுடிய வழிநடத்தி செல்வாங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்க ஆவியான கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா சோர்வுகளும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பயங்கள் குழப்பங்களை விட்டு விலகி செல்லுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் பலவீனங்களும் மாறுவதாக. கர்த்தாவை கூடந்து செயலாற்றுங்க, உங்கள் நாமத்தை மைமைப்படுத்துங்க. அப்படியாய் தாழ்த்துகிறோம். உங்கள் நாமம் மைமைப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் சொன்ன வண்ணமாய் கர்த்தர் முற்று முடியும் வழிநடத்தி செல்வேன்னு சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் வழிநடத்துவாங்க. எழும்புங்க, சோர்வை விட்டு எழும்புங்க, பயத்தை விட்டு எழும்புங்க, கர்த்தர் நடத்துவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.